அடுத்ததாக நம் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் தெனாலிராமன் நாடகத்தை பற்றி போட்டு காட்டப் போகிறார். அல்ஃபியா ராஜா, கனிஷ்கா ராணி இசைநிலா தெனாலிராமனாக, யுவன்ராஜ், விக்னேஷ், தீபிகா வீரர்களாக, சரணி புலவர், மனோஜ் ரோவை மக்களாக, நிரஞ்சன் மக்களாக, ஏனஸ்ரீ அமைச்சராக வருகிறார். உலகம் உறங்கும் நள்ளிரவு நேரத்தில் நாம் நாட்டின் மக்களுக்காக நாம் உறங்காமல் பாதுகாக்கிறோம். இது நம் கடமை நண்பா. நாம் இவ்வாறு பாதுகாப்பதில் ஆள்தான் தன் மக்கள் நிம்மதியாக உறங்குகிறார்கள். அது மட்டும் நண்பா, பொங்கல், தீபாவளி போன்ற பண்டிகைகளையும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடுகிறார்கள். ஆமாம் நண்பா. என்ன தீமண்ணா என்று சோகமாக இருக்கிறார் போல இருக்கே. வா சென்று கேட்போம். என்ன தீமண்ணா, அந்த நீ சோகமாக இருக்கிறான், சொல் தீமண்ணா. என் மனைவிக்கு பிரசவ காலம் வந்துவிட்டது. அதனால் என்னுடைய மாமனார் என்னை ஊருக்கு வர சொன்னார். சேனாதிபதியிடம் போய் விடுமுறை கேட்டேன். அவர் அது மாதிரி விடுமுறை அளிக்கும் வழக்கமே இல்லை என்றார். அப்படி என்றால் என் வீட்டில் அருகில் இருக்கும் தெனாலிராமனை சந்தித்து பேச அவரும் நீயும் ஒரே ஒரு தானே. அது மட்டுமா, அவர் அரசருக்கு மிகவும் பிடித்தவர். அவர் உனக்கு விடுமுறை வாங்கி தருவார். சரி நண்பா, இப்போதே தெனாலி ஐயா போய் சந்திக்க வேண்டியதுதான். வணக்கம் தெனாலி ஐயா. வணக்கம். என்ன தீமண்ணா, எப்படி இருக்கிறாய்? ஊரில் உள்ள அனைவரும் நலமா? அனைவரும் நலமாய்தான் இருக்கிறார்கள். என்ன தீமண்ணா, ஏன் முகம் பாடி இருக்கிறது? என் மனைவிக்கு பிரசவ காலம். அட, இது சந்தோஷமான விஷயம் தானே. இதற்கு போய் ஏன் இந்த சோகம்? ஏதாவது பணம் வேண்டுமா? அதெல்லாம் வேண்டாம் தெனாலி ஐயா. அப்புறம் என்ன? 3 நாட்கள் விடுமுறை கேட்டேன், தர மறுத்து விட்டார்கள். அது மாதிரி விடுமுறை அளிக்கும் வழக்கமே இல்லை. என் படை வீரர்கள் ஆகிய நாங்களும் மனிதர்கள் தானே. எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லது கெட்டது எல்லாம் உண்டுதானே ஐயா. கவலை வேண்டாம் தீமண்ணா. இக்கட்டான நிலையில் உனக்கு விடுமுறை தருவதற்கு நான் சிபாரிசு செய்தாலும் எடுபடுமா என்று தெரியவில்லை. எதற்கும் முயற்சி செய்கிறேன். சரி தெனாலி ஐயா. இப்போதே சேனாதிபதியிடம் சந்தித்து பேச வேண்டியதுதான். வணக்கம் சேனாதிபதி. வணக்கம் ராமா. என்ன விஷயம்? தீமண்ணாவிற்கு 3 நாட்கள் விடுமுறை அளித்தால் நல்லா இருக்கும். தெனாலிராமா, அவர் நிலைமை எனக்கு புரிகிறது. இருக்கிற ஆட்களை வைத்து அரண்மனை மற்றும் கோட்டை காவல் சரிவர நடத்துவதில் சிரமம் இருப்பதால் தான் நான் அவருக்கு விடுமுறை தர முடியவில்லை. நீங்கள் சொல்வதும் சரிதான். எனக்காக விடுமுறை அளிக்க கூடாதா? விடுமுறை அளிக்கும் வழக்கம் இருந்திருந்தால் எப்போது விடுமுறை கொடுத்திருப்பேனே. சரி சேனாதிபதி. சரி தெனாலி. தெனாலியா, விடுமுறை கிடைத்து விட்டதா? இல்லையப்பா. சரி, இந்த முழும் விடுமுறை கிடைக்கவில்லையா? பாவம் தீமண்ணா சோகமாக சொல்கிறான். தீமண்ணா, உனக்கு குழந்தை பிறந்து விட்டது. அப்படியே குழந்தை பிறந்து விட்டதா? விடுமுறை தர மாட்டேங்கிறார்களே. சேனாதிபதியா. என்ன தீமண்ணா, காலையிலே கத்தி கொண்டு வருகிறார்? எனக்கு குழந்தை பிறந்து விட்டது சேனாதிபதியா. விடுமுறை தாருங்க சேனாதிபதியா. எனக்கு முடியல புரிகிறது. உனக்கு பதிலாக வேற ஒருவரை காவலுக்கு ஏற்பாடு செய். நான் உனக்கு விடுமுறை அளிக்கிறேன். சரி சேனாதிபதி. சரி, இப்போது நான் யாரை காவலுக்கு வைப்பேன்? இந்த ஊரில் எனக்கு யாருமே தெரியாது. நண்பா, கவலையே வேண்டாம். தெனாலிராமனிடம் சென்று இது பற்றி பேச இந்த ஊரில் அவனுக்கு தெரியாத ஆளே இல்லை. சரி நண்பா, இப்போதே தெனாலி ஐயா போய் சந்திக்க வேண்டியதுதான். ஐயா, தெனாலி ஐயா. என்ன தீமண்ணா, என்ன விஷயம்? தெனாலி ஐயா, எனக்கும் குழந்தை பிறந்து விட்டது. நான் ஊருக்கு செல்ல வேண்டும். நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் சொல். ஐயா, தாங்கள் எனக்காக 2 நாள் யாரையாவது காவலுக்கு ஏற்பாடு செய்து விடுவதாக சேனாதிபதியிடம் வந்து உறுதி கொடுத்தால் போதும். அவர் எனக்கு உடனே விடுமுறை தருவார். வந்து அவரிடம் உறுதி சொல்லுங்கள் தெனாலி ஐயா. சரி, என் கையை விட்டா நம்ம ஊருக்கே கூட்டிட்டு போயிடுவோம் போல இருக்கே. வணக்கம் சேனாதிபதி. வணக்கம் தெனாலி. இவருக்கு பதில் 2 நாள் நான் வேற யாராவது ஏற்பாடு செய்கிறேன். இவரை அனுப்புங்க. சரிதாமா, இப்போதே ஏற்பாடு செய். சரி சேனாதிபதி. ஊருக்கு செல்லலாமா? ஆம் தீமண்ணா. நன்றி சேனாதிபதி ஐயா. நன்றி தெனாலி ஐயா. பாய். டாடா நண்பர்களே. இப்போ யாரை கூப்பிடுவது? ஐயா, நம்ம அரண்மனை வேலைக்கு ஆட்கள் தேவை. வாருங்கள், நான் உங்களுக்கு வேலை வாங்கி தருகிறேன். எனக்கு நிறைய வேலை
வேலைக்கு ஆளை விடப்பா. ஐயா, நம் அரண்மனை காவல் வேலைக்கு வர வேண்டும். கூட்டத்தில் நிறைய வேலை இருக்கிறது, ஆளை விடப்பா. ஐயா, நீங்களாவது வாருங்கள். எங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது, ஆளை விடப்பா. யாரை கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறார்களே, நான் என்ன செய்வேன்? என்ன ராமா, கிடைத்தார்களா? இல்லை சேனாதிபதி. இங்கே நின்று கொண்டு வருகிறேன். என்ன சேனாதிபதி போகும் வேகத்தை பார்த்தால் அவரே வேற யாராவது ஏற்பாடு செய்துவிட்டார் போல இருக்கே. அப்பா, நம்மளுக்கு நிம்மதி. இந்த ராமா உடை. என்ன உடை சேனாதிபதி? காவல் உடை தராணி. இதெல்லாம் கேள்விட்ட கொடுத்தீங்க. உறுதி அளித்தீர்கள் அல்லவா, நீங்கள் தான் காவல் காக்க வேண்டும். என்ன, நானா? ஆம் தெனாலி, உடையை மாற்றிக் கொண்டு வா. சரி சேனாதிபதியா. என்ன தெனாலி, அப்படி ஓடிவிட்டாயா? உடையை போட்டுக் கொண்டே இருக்கிறேன் சேனாதிபதி. சீக்கிரம் 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 தெனாலி. இதோ வந்து விட்டேன் சேனாதிபதி. இங்கே காவல் காட்டில் தெனாலி. வணக்கம் அரசே. என்ன அரசரும் ராணியாரும் வந்து கொண்டே இருக்கிறார்களா? இந்த கோலத்தில் நம்மளை பார்த்தால் அவ்வளவுதான். பார்க்கக்கூடாது. அரசி, நம் தோட்டத்தின் அழகை பார். மிகவும் அழகாக உள்ளது அரசே. என்ன அரசர் பார்த்திருப்பாரோ? சச்சா, இருக்காது. என்ன தெனாலிராமன் இருப்பது போல இருக்கே. சேனாதிபதி, என்னங்கே தெனாலிராமன் இருக்கிறார்? அது ஒன்றும் இல்லை அரசே. அவர் என்னிடம் விடுமுறை கேட்டார். அது போன்ற விடுமுறை அளிக்கும் வழக்கம் இல்லாததால் அவருக்கு பதில் இவர் காவல் காக்கிறார். அரசே, இல்லை, நல்ல சேனாதிபதி என்று நிரூபித்து விட்டார். சபாஷ் சேனாதிபதி, நான் சென்று வருகிறேன். சரி அரசே. இரவு நேரம் வேறே வந்து விட்டதே. தூக்கமா வருகிறதே. நான் என்ன செய்வேன்? தூங்காதே தெனாலி, தூங்காதே தெனாலி, தூங்காதே. என்ன தெனாலி, அந்த சத்தமாக இருக்கிறது? நம்ம அரண்மனை உள்ளே எந்த திருடர்களும் வந்துடக்கூடாது காவல் காத்து நிற்கிறேன் சேனாதிபதி. உன் வேலை நன்றாக செய் தெனாலி. சரி சேனாதிபதி. தூங்காதே தெனாலி, தூங்காதே தெனாலி, தூங்காதே. சேனாதிபதி, அரசே, நம் மக்கள் பாதுகாப்பெல்லாம் நல்லா உள்ளதா? உள்ளது அரசே. வா, சென்று பார்ப்போம். சேனாதிபதி, அங்கே பார். அரசே, தூக்குதான். இப்போதே வேலையை விட்டு நீக்கிடலாம் அரசே. கோமாளி காவல் வேலை செய்தால் இப்படிதான். எடுத்துமா அரசே? வேண்டாம். காவலுக்காக வந்துவிட்டு எப்படி குரத்தை விட்டு உறங்கிக் கொண்டிருக்கிறான் பார்த்தாயா சேனாதி? ஆமா அரசே. இவனுக்கு நான் நல்ல பாடம் கட்ட வேண்டும். ஒரு வீரனுக்கு அழகு இந்த வாள் காணும் என்றால் என்னிடம் தானே வருவான். அப்பருக்கு ராமா, விகட தெனாலி ராமா, கத்தி எடுத்தது கூட தெரியாமல் எப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறான் பார்த்தாயா சேனாதி? ஆமா அரசே. வா, செல்லலாம். ஐயோ, தூங்கி விட்டோமே. நல்ல வேலை, யாரும் பார்க்கல. என்ன, இந்த ஊருக்கிட்ட இருக்கு. ஐயோ, காணமே. எங்க போச்சு? எங்க போயிருக்கோம்? அது கால் கூட காணிக்கலையே போவதற்கு. எங்க போச்சு? அதிகாரிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிந்தால் அரசன் காதுக்கு போய்விடுமே. அப்போ என் மனம் கப்பல் ஏறிவிடுமே. தீமன்னா, பாவம் என்று தீமன்னாவுக்கு இறக்கப்பட்டு வேண்டாத விஷயத்தில் தலை கொடுத்து வேதனைப்படும்படி ஆகிவிட்டதே. காளிமாதா, நீ தான் என்னை காப்பாற்ற வேண்டும். உடனே ஊருக்குள்ள சென்று புது கத்தியை வாங்கிட்டு வரத்தான். ஐயா, உங்களிடம் கத்தி உள்ளதா? உங்களுக்கு என்ன கத்தி அப்பா வேண்டும்? இரும்பு கத்தி ஐயா. உங்களிடம் இரும்பு கத்தி எல்லாம் இல்லையே அப்பா. ஐயோ, இரும்பு கத்தி இல்லையே. நான் என்ன செய்வேன்? உங்களிடம் என்ன கத்தி ஐயா உள்ளது? உங்களிடம் மர கத்தி வேணாம் உள்ளதப்பா. சரி அப்பா. இதை வைத்து எப்படியாவது சமாளிக்க வேண்டியதுதான். நான் பெத்தனா புலவர் வந்திருக்கிறேன் என்று போய் அரசரிடம் சொல். வணக்கம் அரசே. புலவர் பெத்தனா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அரசே. அவரை ஆலோசனை மண்டபத்தில் இருக்க சொல். சரி அரசே. அரசர் உங்களை ஆலோசனை மண்டபத்தில் இருக்க சொன்னார். சரி அரசி, நான் ஆலோசனை மண்டபத்திற்கு சென்று வருகிறேன். சரிங்கள் அரசே. என்ன, ராமன் கத்தியுடன் வந்துவிட்டு போறான். அவன் கத்தியை நான் தான் எடுத்தேன். எப்படி அவனுக்கு
கிண்ணார் கத்தி கிடைத்திருக்கும்? யார் கொடுத்திருப்பார்கள்? இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது. இது எப்படி கண்டுபிடிக்க வேண்டும்? வணக்கம் அரசே. என்ன யோசித்துக் கொண்டிருக்கீர்கள் அரசே? புலவரே, ராமன் கத்தியை நான் தான் எடுத்தேன். எப்படி ஒரு கிண்ணார் கத்தி கிடைத்திருக்கும்? யார் கொடுத்திருப்பார்கள் என்றுதான். எனக்கு ஒரு யோசனை இருக்கு, சொல்லட்டுமா? வீண் பறிபோடு தண்டனை கொடுங்கள் அரசே. என்ன தண்டனை கொடுப்பது? அரசே, புலவர் வரி செலுத்தவில்லை என்று ஓர் போய் தண்டனை கொடுக்கலாமா அரசே? கொடுக்கலாம். இருவரும் இங்கே வாருங்கள். தெனாலிராமன் காதில் கேட்கும்படி சத்தமாக பேசுங்கள். சரிங்கள் அரசே. புலவர் பெத்தண்ணா சுமார் 10 லட்சம் பொற்காசு பெரும் சொத்தையும் தோட்டம் துறவு முதலியவற்றையும் தன் உறவினர் பேரில் வைத்துக் கொண்டு கணக்கு காட்டாமல் வரி ஏய்ப்பு செய்கிறார் அரசே. பெத்தன் அரசவை புலவராக இருந்தாலும் அதற்கான தண்டனை உனக்கு உடனடியே கொடுக்க வேண்டும். புலவர் நல்லவர் என்று நான் நினைத்தேனே. இவர் இப்படி ஒரு தவறை செய்திருக்காரே. இவருக்கு அரசர் தண்டனை கொடுப்பது சரிதான். வீரனே, என் ஆட்சி பற்றி மக்கள் மத்தியில் தவறான எண்ணம் இருக்க கூடாது. குற்றவாளி யாராக இருந்தால் என்ன, அரசவை புலவர் என்பதால் தண்டனை கொடுக்காமல் இருப்பது நியாயமில்லை. எனவே இப்பொழுது அவர்களை வெட்டு. ஐயோ, அரசர் வேற கூப்பிடுகிறார்களே, நம்மிடம் வேற இன்பு கத்தி இல்லையே, நான் என்ன செய்வேன்? வீரனே, வீரனே, உன்னைத்தான். நீ வேண்டாம், போ. அரசர் கூப்பிடுவது காது கேட்காத மாதிரி நிற்க வேண்டியதுதான். வீரனே, வீரனே. ஐயோ, அரசர் கூப்பிடுகிறார்களே. சொல்லுங்கள் அரசே. இந்த கட்டளையை நீயே நிறைவேற்று. என் ஆட்சி தலைகுனியும்படி நடந்து கொண்ட புலவரின் தலையை வெட்டு. அரசே, இந்த கட்டளையை நிறைவேற்ற தகுதியற்ற என்னையா ஏவுகிறீர்கள்? அவை புலவர் மேலதிகாரிகளை கொண்டு இந்த தண்டனையை நிறைவேற்ற கூடாது அரசே. பெத்தன் புலவர் தலையில் உண்டால் மொழியருக்கு நிம்மதி. ஒரு சீக்கிரம். அரசே, புலவர் பெற்றேனா என்னும் தனக்கென வாழாதவர் தாராள மனப்படைத்த தர்ம பிரபு புலவர் பாடிய பெருங்காவியங்களை கையேந்தி பல்லக்கில் அவரை நகர்வலம் வர செய்தீர்கள். தாங்களே அவரை பெருமைப்படுத்த மாறுவேடத்தில் சென்று பல்லக்கில் தூக்கினீர்கள். மறுநாள் 10,000 பொன்னை பரிசாக வழங்கினீர்கள். அதை இவர் பெற்று நம் நாட்டுக்காக அப்பரிசையும் அன்பளிப்பாக கொடுத்த கருணை வள்ளல் பிரபு வரி ஏய்ப்பு செய்ததாக அவருக்கான தண்டனை வழங்குகிறீர்கள் அரசே. உன் போதனைகள் போதும், மேலும் என் மனவேதனை வளர்க்காதே. எனது கடைசி எச்சரிக்கை இது. உரைவாளி எடு, இவர் தலையை வெட்டு. அரசே, உங்கள் ஆணையை மீறுவது அழகல்ல. எனினும் அநியாயமாக குற்றச்சாட்டப்பட்ட புலவர் நிரபராதி என்பது உண்மையானால் ஆண்டவரே இவரை காப்பாற்றட்டும். அதே நேரம் இவர் தலை வெட்டுண்டால் அந்த வீழ்பழி ஐயையோ அரசரே அல்லவா சாரும். ஆண்டவா, நான் இருதலை கொல்லி எறும்பானேன். என் உரையில் உள்ள இரும்பு கத்தியை மரக்கத்தியாய் மாற்றி நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் கடவுளே. உண்மையில் இந்த புலவர் நிர்மராதி போலத்தான் இருக்கே. இரும்பு கத்தி மரக்கத்தியா ஆகிவிட்டதே. கடவுள் எப்படி மாற்றிவிட்டார்? ஒரு பெரிய அநியாயம் பண்ணிட்டு என்னை காப்பாற்றினாய் கடவுளே. நன்றி கடவுளே, நன்றி. போதும் தெனாலி, நீ காவலாளியாக நடித்தது, தீமன்னாவுக்கு உதவி செய்தது என்ன அரசர் கண்டுபிடித்து விட்டாரோ? எல்லாம் எனக்கு தெரியும். உன்னுடைய வாக்கு, புத்தி, மனோபலம், சாதுரிய போக்கு எல்லாம் மிகவும் அருமை. இது உன்னோட கத்தியா பார்த்தேனாலி? அரசே, அரசே. கவலை